ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் லேண்ட் மெடிச்சலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன். மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையில் பார்த்திங்களா, கீரைக்காரனூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய திப்பம்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கோடி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போயிருந்தேன். பாருங்கள், லிங்கம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், உயரமாக இருக்கும். இந்த லிங்கம் நாள் சனி பிரதோஷம் அன்னைக்கு பார்த்திங்களா நகர்வலம் வந்தார். அப்பயே நாங்கள் வந்து எல்லாம் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டோம். வீட்டுக்கு முன்னாடியே தரிசனம் கொடுத்தாரு. அந்த வீடியோ முன்னாடி போட்டிருப்பேன். இப்போ சிவராத்திரி அப்படிங்கிறனால காலையில் 9 மணிக்கெலாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாயந்தரம் முடிஞ்சால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சாயந்தரம் போக முடியல. இது காலையில் 10 மணிக்கு எடுத்த வீடியோ. அப்பயே அர்ச்சனைலாம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். அன்னதானம் செய்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரத்தில் தள்ளி காய்கறிலாம் வந்து இறங்கிட்டு இருந்துச்சு. பாருங்கள், இது வந்து சுற்றிலையும் காலையில் எடுத்ததுனால கூட்டம் இல்லை. பழங்கள், தேங்காய், வாழைக்காய் இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. சாயந்தரம் வந்து சாமிக்கு இதெல்லாம் வந்து வச்சு படைப்பாங்க போல இருக்குது. பாருங்கள், லிங்கேஸ்வரர், கோடி லிங்கேஸ்வரர், திப்பம்பட்டி, ராமநகர்லேருந்து கீரைக்கானூர் போகிற வழியில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த நந்தி வந்து நின்றுட்டுருக்க மாதிரி இருப்பார். எங்கேயும் அப்படி வந்து சிவனுக்கு முன்னாடி கூட நந்தி இப்படி இருக்காது. இப்போ முருகர் சிலையும் வச்சுருக்காங்க. முன்னாடி பிள்ளையார் மட்டும் தான் இருந்தார். இப்போ ஒரு முருகரையும் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பிள்ளையார் இருக்கார். பாருங்கள், அப்படியே வந்து ஒரு சுற்றிட்டு வந்தேன் நான். ஈவினிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படி சொல்லி சொன்னாங்க. கூட்டம் நிறையா இருக்கும், கார் நிறுத்தத்துக்கு கூட இடம் இருக்காது அப்படி சொல்லி சொன்னாங்க. சரி, இருந்தாலும் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் போக முடியல. அதனால் இது காலையில் 10 மணிக்கு எடுத்ததுனால கூட்டம் அவ்வளோவா இல்லை. மகா சிவராத்திரி அப்படிங்கிறனால அன்றைக்கி பூரா காலையில் 9 மணிக்கிலேருந்தே நான் கோயிலுக்கு அங்கே இங்கே போயிட்டு தான் வந்துட்டுருந்தேன். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இளநீ வர்ற வழியில் இளநீ வந்து வாங்கி குடிச்சிட்டு அப்புறமா வந்தோம். ஒரு இளநீ 25 ரூபா தான். மற்ற இடத்துலலாம் 40 ரூபா. இது வந்து கிராமங்கிறனால 25 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. பாருங்கள், லிங்கேஸ்வரர் சூப்பராக இருக்காது. இது ஆர்எஸ்ல இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில், பிள்ளையார், அதுக்கப்புறம் பார்த்திங்களா வந்து வராகி அம்மன், மாதீஸ்வரன் சிலை, லக்ஷ்மி, அன்னபூர்ணி சிலை, இந்த மாதிரிலாம் நிறையா பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. கோயில் புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் நடந்தது. கோயில் மேச்சேரி பத்திரகாளியம்மன் கோயில் மாதிரி சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதுதான் ஆர்எஸ் காளியம்மன் கோயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.